சும்மா என்னோட ஜெர்னி பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இதுதான் கரெக்டான இடம்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பரான அட்மாஸ்பியர், லவ்லி, சூப்பராக இருக்குது. உள்ளே வந்தப்பயே அந்த அட்மாஸ்பியரை நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ சூப்பரான ஸ்கூல். ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கோங்க உங்கள் பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்க நல்ல ஸ்கூலில் படிக்கணும்னு அவங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்காக பண்ணுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், இப்போ என் பொண்ணுங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பண்ணுறாங்க. இது நீங்கள் அவங்களுக்கு எந்த திருப்பி தர வேணாம். நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் சாதிக்கணும்னு தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 3 தங்கச்சி, ஒரு தம்பி, நான் தான் பெரியவன். அம்மா வந்து ரோட்டு கடையில் சிக்கன், அப்பா நெசவாளி. இப்படி தான் ஜர்னி. ஆனால் எனக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம். ஏன்னா படிப்பு நமக்கு வராது, நான் லாஸ்ட் பெஞ்சு தான். ஸோ அந்த மாதிரி ஜர்னியில் நான் தான் மூத்த பையன். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஊரில் உங்களுக்கு தெரியும், நம்ம வில்லேஜில், டிஸ்ட்ரிக்ஸில், கிராமப்புறங்களில் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கிரிக்கெட்னு இருக்க, நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், எல்லாம் நீ தான் பண்ணணும், இப்படி நீ பாட்டுக்கு இப்படி இருந்தால் யாரா பார்த்துப்பா அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் தான். ஸோ அப்படியே ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் +2 முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டென்னிஸ் பாலில் கப்பு வாங்குறது நிறையா பிடிக்கும். எனக்கு சேலம் மாவட்டத்தை விட்டு தாண்டினது கிடையாது 2011-12 வரைக்கும். ஏன்னா அதுதான் எனக்கு கிரிக்கெட், டென்னிஸ் பால் தான் உலகன்னு இருந்தேன். ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு வழிகாட்டி மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க. கண்டிப்பாக உங்களை எல்லார் லைஃப்லேயும் வந்திருக்கலாம். பட் எனக்கு ஒரு வழிகாட்டியாக தான் வந்தார் எங்கள் அண்ணன் ஜெயபிரகாஷ். ஸோ அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அவர் எனக்கு கூட பிறந்தவர் கிடையாது. அவரும் ஒரு டென்னிஸ் பால் ஆடிட்டு இருந்தவர். வாடா வந்து விளையாடு அப்படின்னாரு. ஏன்னா அவங்க டீமில் ஆடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்னோட சொந்த ஊரில் சின்ன பொம்மட்டிங்கிற அந்த டீமில் அவர் ஒரு டென்னிஸ் பால் டீம் வச்சுருந்தார். ஸோ அதில் நான் விளையாடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. எனக்கு அதுதான் கிரிக்கெட்னா தெரியும். ஸோ எனக்கு இந்த ப்ரைஸ் வாங்கி மணி வாங்குறதோட எனக்கு கப்பு வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீடு ஒரு மண் தர 10க்கு 10 வீடு தான். அதில் ஒரு 8 பேர் தங்கணும், மண் வீடு. ஸோ அந்த சில டைம் ரோட்லலாம் கூட படுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்க காரணம் என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு விஷயத்தில் லவ் பண்ணுறேன், ஒரு துறையை தேர்ந்தெடுத்துருக்கேன்னா நான் அதுக்கு மேலே வச்சுருக்கிற லவ் தான். அதுக்கு நான் உண்மையாக எவ்வளோ உழைக்கிறேன், அதுக்கு நான் எவ்வளோ ஹானஸ்ட்டாக கஷ்டப்படுறேன். நான் ஸ்போர்ட்ஸில் சொல்லலை, நாங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாபாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும், அதாவது நீங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதுக்கு உண்மையாக ஆனஸ்ட்டாக உழைச்சா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். ஏன்னா அதான கண்டிப்பாக என்றைக்குமே விடாமுயற்சி, என்றைக்குமே பலன் வீணாகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட், அது மட்டும்தான் லவ் பண்ணேன். ஸோ நான் சொன்னல, இடையில ஒருத்தர் என்னது வழிகாட்டியாக ஒருத்தர் வந்தாருன்னு, அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு, நீ நல்லா போடுற அப்படின்னு. ஸோ அப்போயே ஊரில் என்ன சொன்னாங்க, நீ தான் ஒன்றுமே இல்லாத ஆகிட்டா, அவனை ஏன்டா கெடுத்துடுற, அவனுக்கும் குடும்பம்லாம் இருக்குது, அவன் தான் பார்த்துக்கணும், மூத்த பையன், நீ ஏன்டா இப்படி பண்ணுற, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் நிறைய பேசுவாங்க, நிறைய பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே என்ன சொன்னாங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது கிரிக்கெட், சரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ஸில் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஏவிஎஸ் காலேஜில் ஏவிஎஸ் காலேஜில் தான் நான் படித்தேன். பட் அங்கே ஃப்ரீ சீட்டில் படிக்க வச்சாங்க. இது எல்லாமே எங்கள் அண்ணா ஒரு வழிகாட்டியாக கொண்டு போய் ஒரு இடத்த கை காட்டினார். அந்த இடத்துலேருந்து நான் அப்படியே படிப்படியாக பிடிச்சிட்டே வந்துட்டேன். ஸோ 2011-12 ஃபஸ்ட்டு டைம் சென்னை போகிறேன். எனக்கு சென்னைனா ரொம்ப பயம், போனதே கிடையாது. எங்கள் அண்ணா தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கே அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்தது என்னால் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ எங்கள் அண்ணன் கூட இருந்தால் எங்கேனாலும் எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எப்போவுமே. அதனால் எங்கள் அண்ணன் கூட ஒரு 5-6 மேட்ச் என் கூட எல்லாம் நின்று நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணு அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து தான் என் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சேலம் மாவட்டத்திலேருந்து 30 வருஷம் கழித்து நான் தான் 2014 ஃபஸ்ட் ரஞ்சி ட்ராஃபி தமிழ்நாடுக்கு ஆடின பையன் நான் தான். ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே ஆடல, இது வரைக்கும் இன்னும் யாரும் ஆடல. ஏன்னா எந்த ஸ்டேட்டும் ஆடல, எந்த கேட்டகரியும் ஆடல. அதாவது இப்போ சொல்லுவாங்கள்ல, under-16 ஸ்டேட் ஆடணும், under-19 ஸ்டேட் ஆடணும், under-23 ஸ்டேட், நான் எதுவுமே ஆடல. டேரெக்டாக ரஞ்சி ட்ராஃபி தான் ஆடினேன். நான் 20 வயசில் தான் கிரிக்கெட் பாலே ஆரம்பித்தேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு டென்னிஸ் பால் தான் தெரியும். என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆனது 20 வயசில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 20 வயசில் தான் கிரிக்கெட் பாலில் என்னன்னே தெரியும். ஸோ அப்படி தான் என்னோடய ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது நம்ம ஏழ்மையை யாரும் அது பலவீனமாக நினைக்கக்கூடாது, அது ஒரு தடையாக நினைக்கக்கூடாது யாரும்.
ஒரு விஷயத்தை நீங்கள் குறிக்கோள் நோக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முன்னேற முடியும்னு நீ நம்பினா மட்டும்தான் அது சக்ஸஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து இப்போ நீ உனக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அங்கேருந்து நீ வெளியே வரி, நீ என்ன தான் கஷ்டப்பட்டாலும் முடியாது. நான் என்னால் முடியும் அப்படின்னு நீ உனக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ அடுத்த லெவலுக்கு மேலே போக முடியும். அது எதாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நீ ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற, நீ ஒரு 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 ஜாபாக இருக்கட்டும், ஒரு எனி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீ ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறன்னா அதுக்கு நீ உண்மையாக ஹானஸ்ட்டாக கடினமாக உள்ள அது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சில பேர்த்துக்கு சீக்கிரம் கிடைக்கும், சில பேர்த்துக்கு லேட்டாக கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைச்சாலும் அதோட வேல்யூ பல மடங்கு உயர்வாக தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 சர்ஜரி நடந்திருக்கு. இப்போ கூட எனக்கு ஃபோன் ஃப்ராக்சர் ஆகி 3 மாதம் ஆச்சு, எதுவுமே பண்ணல. இப்போ தான் கையே சுற்ற ஆரம்பிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் நான் அடிபட்டு ஒவ்வொரு வருஷமும் பிரேக் எடுத்து மறுபடியும் நல்லா பண்ணுறது காரணம் என்னென்னா நான் அது மேலே வச்சுருக்க லவ். அதுக்கு மேலே உண்மையான ஒரு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற விஷயம். எந்த சூழ்நிலையும் என்னால் முடியாதுன்னு நினச்சதே கிடையாது, தன்னம்பிக்கை இழந்தது கிடையாது. அதனால தான் நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுது. நம்ம ஊரில் இருக்கிற பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில டைம் அடி வாங்கினாலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லி பேக் வாங்கிடுறாங்க. இதில் 2 வாட்டி அடி வாங்கினா என்ன நினைப்பாங்க, எனக்கு வேணாம் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது எங்கள் அண்ணா ஒரு விஷயம் சொல்லுவார், முடிஞ்ச அளவுக்கு 100% உண்மையாக போராடி கிடைக்கலன்னா அது பிரச்சனை இல்லை. நீ 50% போராடிட்டு 60% போராடிட்டு இவ்வளோ தூரம் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கலையே, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இன்னொரு 10% ட்ரை பண்ணியிருந்தால் கிடச்சிருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறதோட 100% உண்மையாக இருந்து நீ அது கிடைக்கலன்னா நீ என்கிட்ட அது கிடைக்கலன்னா நீ ஃபீல் பண்ணது ஒரு அர்த்தம் உண்டு. நீ எதுவுமே ட்ரை பண்ணாத ஒரு 50% மட்டும் ட்ரை பண்ணுற அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூவே இருக்காது. அதே மாதிரி வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு போகிறவங்க நிறையா பேர் என்னென்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபுட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே எல்லா வகையான பீப்புள்ஸும் அங்கே இருக்கிறப்போ இங்கே நம்ம வந்து வில்லேஜ்லேருந்து இங்கே நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்திருப்போம். நமக்கு தெரிஞ்ச முகம் நாளைக்கு அங்கே யாருமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த அட்மாஸ்பியர்லாம் வந்து நமக்கு மனதளவில் ரொம்ப பாதிக்குதான். பட் நம்ம எந்த விஷயத்துக்காக போகிறோமோ அந்த விஷயத்தை நம்ம கடினமாக உழைச்சி நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தால் அது எந்த நாளும் ஆகாது. நான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய பசங்க பார்த்துருக்கேன், செம்ம டேலண்ட். இங்கே நல்லா பண்ணுவான், அங்கே போய் அப்படியே அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியாது, அப்படியே பாதியிலே வந்துடும். அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க. நான் அப்போ தான் பசங்கிட்ட சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நீ எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் பயப்படாத, தைரியமாக தப்போ ரைட்டோ தைரியமாக இரு. அங்கே போய் நீ உன்னால் முடியும், நீ பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் சொல்லுவேன் எங்கள் பசங்கிட்ட, நான் ஒரு ஊரில் ஒரு கிரவுண்டை வச்சு நிறையா பசங்களை வந்து ட்ரைனிங் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து வர சின்ன பசங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது விஷயம் என்னென்னா, என்கிட்ட நல்லா ஃப்ரீடமாக பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் பேசு, பழகு. அப்போ தான் நீ வந்து தப்போ ரைட்டோ நீ வந்து ஒரு கோச்கிட்ட நீ வந்து தைரியமாக பேச முடியும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்கேன். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது லைஃப்பில் முடியாதுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. சின்ன எக்ஸாம்பிள், லாக்டவுனில் எல்லாரோடைய வீட்டில் பிளேயர்ஸ்லாம் ஜிம் வச்சு பயங்கரமாக பண்ணாங்க. இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் வெறும் தண்ணி கேன் வச்சு தான் ட்ரைனிங் பண்ணேன். அந்த 6 மாதம் ட்ரைனிங் தான் நான் இந்தியா அளவுக்கு போய் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்துச்சு. எது இல்லைன்னு மட்டும் நம்ம கூட நினைக்கக்கூடாது, இருக்கிறத வச்சு நம்மளால் பண்ண முடியும்னு நீ நம்பினா மட்டும்தான் நான் மேலே உண்மை. மறுபடியும் ஏன் அது ஒரு சொல்கிறேன்னா, கடின உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைச்சதா அதோட ஈஸியாக எது கிடைச்சாலும் அதோட வேல்யூ வந்து எதுவுமே நிலைச்சு நிற்காது. அதோட வேல்யூ என்னன்னு நீங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ண கூட இருக்கிறவங்கள எனக்கு கேட்டு பாருங்கள், அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட பிடிச்சிட்டு மேலே வரதுக்கு அவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா துறையிலையும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் எல்லா இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, ப்ளஸ் அதுக்கான சீரியஸ்னஸ் எதுவும் இல்லை, எதனால பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. முக்கால்வாசி பேர் எல்லாம் ஃபோன்லேயே முழுகிட்டாங்க, அதுதான் மெயின். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லைன்னா இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல கிரவுண்ட் இருக்குது, எல்லா துறையிலையுமே அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை வந்து நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று, ஸ்கூல் படிக்கிறப்பயே நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல நண்பர்கள் வந்து லைஃப் லாங் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அவன் தான் தப்பு ரைட்டை வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரே பர்சன். நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீ தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் என்னை சுற்றி எல்லாம் நல்ல மனிதர்கள் இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன நடந்தாலும், எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த 4 பேர் என்கிட்ட எப்பவுமே மோட்டிவேஷனாக போய்ட்டுவாங்க. என் லைஃப்பில் என்னென்னா, நான் எவ்வளோ டைம் தோண்டு போனாலும் நிறைய அடிப்படப்போ உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும்ல, சில பேர்த்துக்கு பாட்டு கேட்டால் மோட்டிவேஷனாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஏதாவது ஃபிலிம் எதுனாலும். எனக்கு வந்து சில பேர் என்கரேஜ் தட்டி கொடுத்தா நிறைய பேர் அது வந்து பயங்கர பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்காங்க.
ஸோ அதை ஸ்கூல் படிக்கிற பருவ காலத்தில் தான் அந்த நல்ல நண்பர்கள், உண்மையான நல்ல உள்ளங்கள் அங்கேருந்து தான் கிடைப்பாங்க. ஸோ இங்கேருந்து நிறைய பேர் நிறைய நல்லது கற்றுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை இங்கே நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அண்ட் இன்னொன்று மெயின் திங் இதுதான் சொல்லலாம்னு நினச்சேன். நான் ஒரு கிரவுண்டு போட்டு ஆரம்பித்ததுக்கு காரணம், அங்கே என்னோடய ஊரில் சின்ன பொம்பட்டிங்கிற ஊரில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அங்கேருந்து நிறைய பேர் வரணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது ஏன் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன்னா, நான் என்னோடய தற்பெருமைக்காக இதை சொல்ல வரல. நாளைக்கு யாராவது ஒருத்தர் பெரிய லெவலில் ஆகிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்கள். அது எவ்வளோ கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அதுக்கான வேல்யூ கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அதோட சந்தோஷம் வந்து நேரே கிடையாது. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் ஒருத்தனோட தலைமுறையை நீ வந்து வழிகாட்டினீன்னா அது நிலைச்சு, உங்கள் ஆயுள் தலைமுறை வரைக்கும் அது நிலைக்கும். ஏன்னா அதோட ஹாப்பினஸ் நான் வந்து அதோட வேல்யூ என்னன்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு பையன் ஒருத்தன் போய் மேலே ஆடுறான் அப்படின்னா, நம்ம இதுலேருந்து ஒருத்தன் போகிறான் அப்படிங்கிறப்போ அவனோட லைஃப் ஸ்டைல் மாறுது, அவனோட இது மாறுது. அப்படிங்கிறப்போ நம்மளால ஒரு குடும்பமே நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ அவன் நமக்கு திருப்பி தர தேவையில்லை. பட் அதோட சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு வழிகாட்டுங்க. அதாவது வழிகாட்டினா கொண்டு போய் டேரெக்டாக உங்களால் முடிஞ்சது இதை பண்ணுறா, இதில் ஒரு வேல்யூ இருக்குது, இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுங்கள். இங்கே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறாதீங்க. ஊரில் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், இப்படியே நடந்துகிட்டு இருக்கான், இந்த மாதிரி எப்போ இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு. அதே 4 பேர் இப்படி தான் சொன்னேன், எனக்கு அப்பயே தெரியும் ஏதோ ஆக போகிறான் அப்படின்னு. இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று சக்ஸஸ் ஆனால் தூக்கி கொண்டாடுவாங்க, ஃபெயிலியர் ஆனால் அடா அப்பயே சொன்னேன் கேட்கலப்பா அப்படிம்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது அவள் தான். ஆனால் அவனுக்கு தெரியும் இல்லை, அவன் தேர்ந்தெடுக்கிற துறையை தெரியும் இல்லை, அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான், அதுக்கு என்ன கஷ்டப்படுறான், கண்டிப்பாக மேலே வருவான்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவன் வந்து மேலே வரப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், சும்மா பேசுகிறதுக்கு 6 நாளும் வாயில் வந்தது எல்லா நாளும் பேசிடலாம். பட் அந்த இடத்துல போய் நின்று அவன் வந்து சாதிக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ தன்னம்பிக்கையாக இருக்கணும், கடினமாக உழைக்கணும், விடாமுயற்சி என்றைக்கும் விட்டுறக்கூடாது. இன்னொன்று, பிள்ளைங்களுக்காக நிறைய ஓடிக்கிட்டே இருக்கீங்க, தயவுசெய்து உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் தெம்பாக ஓட முடியும். அட்லீஸ்ட் டெய்லி மார்னிங்காவது ஒரு 1 hour. நம்ம இயற்கை சூழ்நிலை இவ்வளோ அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. அட்லீஸ்ட் உங்களோட உடம்பை ஹெல்த் கான்ஷியஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தாக சாப்பிடுங்க. நிறைய காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி கீரை வகைகள் நிறைய நல்லா சாப்பிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் தான் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை அதோட சாப்பாடோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். டிஸ்ட்ரிக்ஸில் கிடைக்கிற மாதிரி வேறு எங்கேயும் கிடைக்காது. ஹெல்தியான ஃபுட்டும் சரி, ஹெல்தியான எல்லாமே. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எதுனாலும் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஹெல்தியான ஃபுட், நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கிறது வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கிடைக்காது வெளியில். நான் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் உங்கள் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க அப்போ தான் நல்லா இருப்பாங்க. ஸோ தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது, நான் ஏதோ பேசினது என் மனசில் படுத்து பேசிட்டேன். ஏன்னா எனக்கு எழுதி வச்சுலாம் பழக்கம் இல்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி ஷேர் பண்ணுமோ அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு குழப்பத்தில் சொல்லிட்டேன்.